பெரும்பாயிலேயே சமூக நீதினு பேசக்கூடாது. இவங்க எல்லாருமே பாவம் பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய வாழ்வாதாரத்தை இழந்த பூர்வக்குடி மக்கள். இவங்க எல்லாருமே உங்களுக்கே நீங்க பாக்குறீங்க, பத்திரிகை சகோதரர்கள் பாக்குறீங்க, எவ்வளவு அவங்களுடைய மனநிலை பாதிக்கப்பட்டு எவ்வளவு அவங்களுடைய மன உளைச்சலுக்கு ஆளாயிருந்தாங்கன்னா, கடந்த 7 நாட்களாக இந்த ரிப்பன் மாளிகை முன்னாடி போராட்டத்தை அவங்க கையில் எடுத்திருப்பாங்க. நம்முடைய கழக பொதுச் செயலாளருடைய மேலான அன்புக்கிணங்க உத்தரவுக்கிணங்க 16/7/2025 அன்று மண்டலம் 4 இருந்து டோல்கேட் வரையும் கிட்டத்தட்ட மாபெரும் மனித சங்கிலி போராட்டத்தை நம்முடைய இந்த தூய்மை பணியாளர்களுக்காக நடத்தினோம். கொரோனா தொற்று காலத்துல மிகப்பெரிய சேலஞ்சா அன்னைக்கு கடவுளா பார்க்கப்பட்ட இத்தனை பேரும் கடுமையான உழைப்பாளிகள். அந்த உழைப்பு வீணடிக்கும் வண்ணம் இந்த விடியாத செயல்படாத அரசு, மக்களை வஞ்சிக்கும் அரசு, வெறும் வாயிலேயே சீனி சக்கரை சித்தப்பா ஏட்டில் எழுதி நக்கப்பான்னு மூச்சுக்கு 300 தடவை 21 தேர்தல் பிரச்சாரத்திலும் 24 தேர்தல் பிரச்சாரத்திலையும் இன்றைய முதல்வர் பதிவிட்டிருந்தாரா இல்லையா? அப்ப இவங்களுக்கான நிலை என்ன? அன்னைக்கு மண்டலம் 6ல ஒரு சகோதரி பேசும்போது, ஐயா எங்களுடைய வாழ்வாதாரமே உங்களுக்கு தான், நீங்க கடவுள்னு சொல்லிருக்கீங்க, எங்க வாழ்வாதாரத்தை கண்டிப்பா நீங்க காப்பாற்றணும்னு சொல்லி ஒரு லெட்டரே கொடுத்தாங்க. அன்னைக்கு சென்னை மாநகர ஆணையர்கிட்ட அன்றைய எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் மாநகர ஆணையரை சந்தித்து ஒரு லெட்டர் கொடுத்தாரு. வாழ்வாதாரத்திற்கு எந்த ஒரு இழப்பும் இல்லாமல், அதாவது தனியார் மயமாக்கக்கூடாது, பணி நிரந்தரம் ஒப்புதல் வழங்க வேண்டும் அன்னைக்கு கொடுத்தாரு. அப்போ வெறும் வாக்குறுதி வெறும் வாயில தானா? சமூக நீதி வெறும் வாயில தானா? உங்களிடம் ஸ்டாலின், உங்களில் ஸ்டாலின் மாத்தி விளம்பரம் செய்யும் இந்த ஸ்டிக்கர் அரசு எல்லாத்திலயுமே இதுலயே ஒட்டிக்கிட்டு சொல்லுங்க. பாவம் ஸ்டிக்கர் ஒட்டிக்க சொல்லுங்க, அவங்க மேல எல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டுங்க. பால் பாக்கெட்ல கூட உங்களுடன் ஸ்டாலின் ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க, இவங்க மேல ஒட்ட சொல்லுங்க. உங்களுடன் ஸ்டாலின் இவங்க மேல ஒட்டி அவங்களுடைய கரையை தீக்க சொல்லுங்க. உண்மையா கண்டிக்கின்றோம். இதை தீர்த்து வைக்காத மேயராகட்டும், சென்னை மாநகர ஆணையராகட்டும், முதலமைச்சராகட்டும், கையில் எடுத்து இவங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு ஒரு முறையான நிலையை உருவாக்கவில்லை என்றால் எங்களுடைய பொதுச் செயலாளருடைய ஒப்புதலோடு கண்டிப்பாக ரிப்பன் மாளிகை முழுவதுமாக அதிகாரிகள் ஸ்தம்பிக்கும் வண்ணம் முற்றுகை போராட்டம் அதிமுக கையில் எடுக்கும். நன்றி. 10 மண்டலங்களை தனியாருக்கு விட்டீங்க அப்படின்னு மேயர் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, வீண் அரசியல் பண்றீங்கன்றாங்க. அதுதான் நேத்தே நீங்க பாத்துருக்கீங்க, அமைச்சரும் அதே தான் சொன்னாரு. எந்த நேரத்தில் எந்த காலத்துல இருந்தாரு? அதற்கான ஆதாரம் 10 மண்டலம் முன்னாடியே தனியார் மயம் ஆக்கப்பட்டது என்றால் கூட யார் வாழ்வாதாரத்தில் கையில வைக்கல, யாரையும் வேலையிலிருந்து வெளியில எடுக்கல. அவங்களுக்கான ஊதியம் என்னவோ அன்னைக்கு 16,000 ஊதியம்னா அந்த 16,000 ஊதியம் பிக்ஸ் பண்ணாங்க. இன்னைக்கு 23,000 ஊதியத்தை 16,000 கீழே இறக்கி அப்படின்னா 8,000 ரூபாய் யார் அடிக்கிற கொள்ளை? ஒவ்வொரு வீதம் 7,000 ரூபாய் ஏறத்தாழ 3,000 தூய்மை பணியாளர்கள் இடத்துல இருக்காங்க. அவங்க வாழ்வாதாரத்துக்கு ஏன் கை வைக்கிறீங்க? அப்ப அந்த 7,000 ரூபாய் யாருக்கு போய் ஒவ்வொருத்தருடைய காசு, பாவ காசு, அவங்க நடு ரோட்ட உழைப்பு, வெயிலையும் மழையிலையும் கடின நோய் பாதிப்புலையும் நம்மள பாதுகாத்தாங்க. அவங்களுடைய மனித கை வைக்காதீங்க, அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உறுதுணையா நில்லுங்க. மீண்டும் எச்சரிக்கின்றோம். கண்டிப்பாக நாளை இதில் நீங்கள் கையில் இவங்களை சரி பண்ணி கொடுக்கலன்னா அதிமுக ரிப்பன் மாளிகை எங்களுடைய பொதுச் செயலாளருடைய மேலான ஒப்புதலோடு ரிப்பன் மாளிகை முற்றுகையிடும் போராட்டம் கண்டிப்பாக நடைபெறும். அடிமடியில கை வச்சிருக்கீங்க, கண்டிப்பா இது நிலைக்காது. மக்கள் எல்லாரும் பார்த்துட்டு இல்ல, பல போராட்டங்களை முன்னெடுக்கிறதுக்கு கையில் எடுக்க. இன்னைக்கு ரிப்பன் மாளிகை, நாளைக்கு தெருவா உட்காருவாங்க, எல்லாரும் தெருவாரியாக உட்காருவாங்க மக்கள். இதை உண்மையாக நான் பதிவிட்டு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். அவங்களுக்கு துணையா நில்லுங்க. சோசியல் மீடியா, பத்திரிகை எல்லாருமே அவங்களுக்கு துணையா நில்லுங்க. ஒவ்வொரு செகண்ட் செய்தியை போடுங்க.